1 2 3 ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம விளாக் போடுறோம் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் ஒரு ஃபுல் விளாக் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக விளாகே போடலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதனால் வந்து நம்ம அந்த கஷ்டங்கள்லாம் கடந்து போனால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்க முடியும். யாராவது கடவுள் வந்து நமக்கு வந்து கஷ்டம் தராரு, ஏன்பா என்ன சோதிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம வந்து கடவுள் நம்மளை சோதிக்காருன்னா அடுத்தது நமக்கு நல்லது நடக்கும். இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனால் நல்லதே நடக்க மாட்டேக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. நடக்கும்போது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்ல மாட்டாங்களா? அதனால் பொறுமை கடலிலும் பெரியுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடவுள் உங்களுக்கு பெருசாக வச்சுருக்காரு, வெயிட்டாக வச்சுருக்காரு. ஸோ வந்து இந்த விலாகு எதுக்காண்டி அப்படின்னா, இன்னையிலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு புதிய ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். என்ன முயற்சி அப்படின்னா, ஏதோ ஒரு முயற்சி. அதை வந்து நான் வந்து வீடியோவில் பார்க்கேன், வீடியோவில் காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து என்னை ஏதாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா தான் நான் செய்வேன். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், எப்படி சொல்கிறது, ஒரு பையன் என்னை வந்து ஒரு பாட்டு ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்படியே எனக்கு கொடை கொதிப்பாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது நல்ல பாட்டு தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு நான் அந்த பாட்டை கம்போசிங் பண்ணி ஆடிடக்கூடாது, வளர்ந்துட்டா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடவுள் வந்து இந்த மாதிரி இவங்க மூலமாக தான் வாராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளை பக்கத்தில் இருக்கிற கொஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப் போவிடுவாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறது குத்திக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் அடுத்த ஸ்டெப்பு போவிடுவாங்க. ஒரு புது உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க பக்கத்தில் இருக்கிற சூப்பராக பண்ணுற விக்கி அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓகே, நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்ணுறோம், நம்ம இதே எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், இல்லை கொஞ்சம் அவங்களுக்காண்டி எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அதுவே பக்கத்தில் இருக்கிறவன் வயிற்றுச்சல், இவன் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வயிற்றுச்சல் படுறான், இல்லை பொறாமப்படுறான், நம்மளை வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு பண்ணுறான். அப்படிங்கும்போது நமக்கு அப்படியே உள்ள எரியும், ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்படி கொதிச்சு எழும் பார்த்தீங்களா. அந்த அந்த கொதிப்பு தான் வந்து இப்போ எனக்குள்ளே ஒரு ஃபயராக மாறி இருக்கு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விக்கி, நம்ம ஒன்றால் என்ன முடியுமோ அதை பண்ணணும், சரியா? ஒன்றால் தனிப்பட்ட முறையில் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு முன்னாடி வச்சே ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, நான்லாம் இல்லைன்னா நம்மளாம் இல்லைன்னா இவனால் என்ன ஆட முடியும், இவனுக்கு என்ன ஆட தெரியும், தனியாக இருந்து இவனால் என்ன பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு என் காது முன்னாடியே. அதெல்லாம் சரி பேசக்கூடாது, சரி இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி வார்த்தைகளால் தான் நான் அடுத்தடுத்து வளர்ந்துட்டுருக்கேன். அப்படிங்கும்போது கடவுள் அங்கே தான் இருக்கார். என்ன கேட்டிங்கன்னா, என்னை யாரெல்லாம் திட்டுறாங்க, என்னை யாரெல்லாம் பார்த்து பொறாமப்படுறாங்க, என்னை யாரெல்லாம் பார்த்து பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட தான் கடவுளே இருக்கார். ஸோ வந்து அதை வந்து கவலைப்படக்கூடாது. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடுறோம். இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் அப்புறம் எல்லாமே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. டெய்லி நைட் ஆகிடுச்சின்னா எனக்கு அப்படியே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஏறும்போதும் ஃபுல்லாக ஒரு இதாக தான் ஏறுவேன். ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கூடவே இருக்கார். நம்ம வளர்கிறதுக்கு அடுத்தடுத்த இப்போ நான் எப்படி சொல்கிறதுனா, நம்ம பண்ணதையே திருப்பி பண்ணிகிட்டே இருந்தோன்னா குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கடவுள் ஒரு அடிக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு காரணத்துக்காக தான் அடிக்கார், சரியா? அடுத்தடுத்து இதை பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, புதுசாக நிறைய பேர் வருவாங்க. அதனால் எதுவுமே வந்து இங்கே நிரந்தரமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் நீங்கள் என்ன போட்டாலும் சரி, நீங்கள் என்னை பற்றி என்ன பின்னாடி பேசினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் அதை வந்து அந்தளவுக்கு நான் அதுக்காக ரியாக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பளம்,
நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடு. யாரும் எனக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது. நான் நிறைய விஷயங்கள் யோசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, இந்த விலாகை வந்து நான் இப்போமே அப்லோட் பண்ணிடுவேன். சரியா, இன்றைக்கி வந்து கொளத்தூரில் ப்ரோக்ராம். நம்ம தளபதி கட்சியிலேருந்து ஒரு அண்ணா தான் வந்து ப்ரோக்ராம் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அவங்க ரீசெண்டாக அந்த எலெக்ஷனோட தான் எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இதெல்லாம் கெட்டப்லாம் போட போகிறேன். கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்று வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நாள் போடுறேன் பார்த்தீங்களா, ஷேவ்லாம் பண்ணணும். ஸோ வந்து என் முடி வேறு வந்து இந்த புசு புசுன்னு பம்பளிக்கா மட்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஷேவ் பண்ண உடனே மூஞ்சியே வித்தியாசமாக மாறிடும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரியா, ஓகே, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. என்றைக்குமே முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் எப்படி வீடியோ ஆரம்பித்தேன், நான் எப்படி வீடியோ போட்டேன், எல்லாமே எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. நான் வந்து அப்படியே போட்டவுடனே பெர்ஃபெக்ஷனோடலாம் போடலை. கொஞ்சம் கேமரா பார்த்து எனக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியாது. என்றைக்குமே ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஆரம்பித்து கொண்டு போயிட்டே இருங்க. சரியா, என்னமோ யாரோ சொல்லிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன தெரியுமா ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். என் பக்கத்தில் இருக்கிறவங்க என் பக்கத்தில் இருந்துட்டு நல்லா பண்ணுறா, ஜாலியாக, சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நான் பின்னாடி போன பிறகு என்னை பற்றி தப்பாக பேசும்போது அது காதுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நான் இப்போ வந்து அதை வந்து எனக்கு நல்லது நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் அந்த வார்த்தைகள் மூலமாக என்கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்படி சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் வெறியாகும். அப்போ தான் அடுத்தடுத்த நான் ஏதாவது ஒரு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இப்போ நான் என் மைண்டு ஃபுல்லாகவே நான் ஏதாவது ஒன்று பண்ணி நான் ஒரு பெரிய அளவுக்கு போகணும் அப்படிங்கிற மைண்டு மட்டும்தான் எனக்கு இருக்க தவிர அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க முன்னாடியே நான் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப அதனால் இப்போவும் அப்படி தான். அவங்க என்ன சொன்னானே, இவங்க என்ன சொன்னானே, யார் என்ன சொன்னானே, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பை வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலைக்காகவே அர்ப்பணிக்க போகிறேன். என்னென்ன எனக்கு தெரியுமோ, என்னென்ன வருமோ எல்லாமே பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, யாருமே என்கிட்ட ஏன் அதை பண்ணுறா, எதுக்கு அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நேரில் கேட்டுறாதீங்க. நீங்கள் வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. நேரில் மட்டும் நீங்கள் என்கிட்ட அதை யாராவது ஒருத்தர் விளையாட்டுக்கு கூட அதை ஏன் பண்ணான்னு கேட்டால் நினச்சிக்கோங்களேன், சிரிச்சுக்கிட்டே மூவ் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப சூடாயிட்டுனா அப்புறம் அவ்வளோதான். ரீசெண்டாக ஒரு திருநங்கை ஒரு அக்கா ஒருத்தங்க வந்து ஒரு இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போது போயிருக்கும் போது அந்த அக்கா நார்மலாக இருந்தாலே சரக்கு அடிச்சிருந்தாங்களா தெரில. அப்போ மேடம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு 5-6 வாட்டின்னு சொல்கிறாங்க, விக்கி ஒன்றை விட ஒரு பையன் அழகாக ஆடுவான் பார்த்துக்க, எங்கள் ஊர் தான் அவன் சூப்பராக ஒன்றை விட அழகாக ஆடுவான் தெரியுமா, ஒன்றை விட அழகாக ஆடுவான் தெரிஞ்சோ ஒரு 6-7 வாட்டின்னு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்னை வந்து அவங்க மட்டம் தட்டுறாங்களாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க அப்படி சொல்லும்போது. ஏன் இப்படி சொல்கிறாங்க, இப்போ நான் உங்களை ஒரு வார்த்தை நீங்கள் ஆடுறது கூட எனக்கு நல்லா இல்லை, உங்களை விட பெட்டராக ஆடுறதுக்கு எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நல்லாவே ஆடலைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. ஒருத்தரை வந்து இப்போ ஆடுறது அப்படி பண்ணிக்கோ இப்படி பண்ணிக்கோ சொல்லலாம். ஒருத்தரை கம்பேர் பண்ணி அவனை விட நீ நல்லா ஆடலான்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ஹர்ட்டாக தான் இருக்கும். அது வேணுக்குன்னே என்னை கோவப்படுத்தணுமா, அவங்க கோவப்படுத்தி பார்க்காங்களாம். என்னை யார், நான் தான் சொன்னேன் 10 பேருக்கு நான் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், 10 பேருக்கு பிடிக்காது. கூட இருக்கிறவங்களே குத்துறாங்க, அப்புறம் வெளியே இருக்கிறவங்க என்ன குத்தாமலே இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அப்படிங்கும்போது எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மூலமாக கடவுள் நமக்கு ஒரு செயல் சொல்கிறாரு, புரியுதா? இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே கடவுள் தான், புரியுதா? கடவுள் இந்த உலகத்தையே படைச்சிருக்காருன்னு சொல்கிறோம். அப்போ வந்து நல்லதையும் அவர் தான் படைச்சிருப்பார், கெட்டதையும் அவர் தான் படைச்சிருப்பார். அப்போது எதுக்கு கெட்டதை மட்டும் நீங்கள் கெட்டதாக பார்க்கிங்க? கெட்டது மூலமாக நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கு, புரியுதா? ஒரு ஜனனம் இருந்தால் ஒரு மரணம் இருக்கும், ஒரு மரணம் இருந்தால் அதுலேருந்து ஒரு ஜனனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. சரியா, ஒரு கெட்டது மூலமாக தான் ஒரு நல்லது நடக்கும். இப்போ நிறைய பேர் என்னை வந்து டீஸ் பண்ணி, நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணி, நிறைய பேர் என்னை வந்து விளையாட்டுக்கு என்னவோ சொல்லி ஏதோ பண்ணி என்னை வெறியேற்றி என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துலேருந்து இன்னும் வெறியேற்றுறாங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே போவேன். அப்போ அந்த வெறியேற்றுறதுக்கு அந்த ஒரு நம்மளை கோவப்படுத்துறதுக்கான ஆள் யார்? நமக்கு துரோகம் பண்ணுறவங்க, நம்ம எதிரிகள், அவங்களாம் கடவுள். சரியா, அவங்களாம் கடவுள். நம்ம மூலமாக வாசுதேவ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, இறைவன் அவங்க மூலமாக நம்மகிட்ட வந்து பேசுகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து
எதுக்குமே கவலைப்படாதீங்க. இவ்வளோ நேரம் இந்த 10 நிமிஷம் என்னோட வீடியோ விலாக் யார் பார்க்கிங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு என் ஃபேன் ஆனந்தி கண்டிப்பாக பார்ப்பா. நான் போடுற எல்லா வீடியோவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனந்தியை. ஏன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்காது. என் வீடியோ கமெண்ட் பண்ணுறது, என் வீடியோ ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறது ஆனந்தி ஒரு ஆள் தான் நினைக்கேன். ஸோ அந்த மாதிரி எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் வந்து ஆனந்தி தான் போடுவான். ஸோ அதனால் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்விங் சப்போர்ட்டு. நான் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய சர்ப்ரைஸாக தான் சொல்லணும். இப்போமே சொன்னால் வந்து இது பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து விலாக் வந்து நான் சாயந்தரத்துலேருந்து போட ஆரம்பிச்சிடுவேன். மறக்காமல் வந்து இன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு விலாக் அப்லோட் ஆயிரும். ஸோ மறக்காமல் வந்து விலாக் பாருங்கள். டாட்டா, பை பை, லவ் யூ. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.